ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெட்னஸ்டே மார்னிங் தான். வெட்னஸ்டே மார்னிங் வந்துட்டு நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்ல. 2 மணிலேருந்து தூக்கமே இல்லாதனால, கிச்சன்ல வந்துட்டு கிச்சன் செல்ஃப் எல்லாமே தொடச்சு, டப்பாலாம் வந்து தொடச்சு அரேஞ்ச் பண்ணி, எது தேவை, எது தேவையில்லையோ அதெல்லாம் பிரிச்சு எடுத்து ஒதுங்க வச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்தேன். 2 மணிலேருந்து விடியிற வரைக்கும் நான் தூங்கவே இல்ல. சுத்தமா தூக்கமே வரல. என்னன்னு தெரியல. அதனால சரி அப்படின்ட்டு கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5:30 இருக்கும். போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு இப்ப தான் வந்தேன். மணி 6 மணி ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு குக்கிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அசிதா, சூசரி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையிலக்கு டிஃபன், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்ன செய்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அதே மாரி இன்னையோட டே இன் மை லைஃப் வந்துட்டு எப்படி போகுது அப்படிங்கிறதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிச்சன் வந்துட்டு இப்படி தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கீழயும் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பேப்பர் வந்து போட்டு அதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சேன். மேலே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. இந்த 2 செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு, டப்பாலாம் துடைச்சிட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நைட்டு 2 மணிலேருந்து அந்த வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சுத்தமாக அன்றைக்கி வந்துட்டு தூக்கமே இல்லை. ஒரு பிட்டு தூக்கம் இல்லை, வாமிட்டிங் வர மாதிரியே இருந்துச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:10. இப்போ குக்கிங் வந்துட்டு நம்ம கடகடன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தோசைக்கல்ல தான் வைக்கணும். இது வைக்கிறதுக்கு தான் இடம் எதுலடா வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சரி வெயிட்டு, செம்ம வெயிட்டு. காலில் கீழே விழுந்துச்சுன்னா காலு தனியாக வந்துடும். நம்ம வாழ்க்கையில் எது நடக்குதோ இல்லையோ நம்மளோட வீட்டு வேலைகள் நான் கம்பல்சரி அன்னன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன சொல்கிறீங்க? நம்மளுக்கு முடியுது முடியலை அதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். எவ்வளோ முடியாமல் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃபீவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ நம்மளுக்கு வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா பார்க்க வைக்க ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. யாராவது பார்க்க வைக்க ஆள் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நம்மளுக்காண்டி அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் அதே டைம் எல்லா டைமுமே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்குறதும் வந்துட்டு வேஸ்ட்டு. ப்ளஸ் அவங்கவுங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நம்ம யாரையுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நம்ம வேலையை முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது மல்லு கட்டியாவது எப்படியாவது பார்த்துறணும்டா நம்ம வேலையை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நினப்பேன். யாரையுமே வந்துட்டு ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்ப தான் நான் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வந்து கூப்பிடுவேன். மற்றபடி எல்லா நாளுமே நான் வந்துட்டு சமாளித்து வேலை எல்லாமே வந்து பார்த்துருவேன். எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா வீட்டு வேலையிலேருந்து ரிலீஃப் வேணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே வந்து வேண்டாம். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எந்த வேலையும் பார்க்காம நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும். எந்த ஒரு பிரச்சனை, அதாவது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்டுகளோட பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட வெல்விஷர் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவாக இருக்கட்டும், அவங்கவுங்க பிரச்சனையை வந்துட்டு நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி விஷயங்களும் சரி, அந்த விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் மட்டும் நம்மளுக்கு லீவ் கொடுத்து, சாப்பாடே வேண்டாம், நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சா போதும். எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாமல் தூங்கி எந்திரிக்கணும் அந்த மாதிரி. அதுதான் வந்துட்டு எனக்கு மைண்டில் வந்துட்டு தோணுது. ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படி பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு வீட்டு வேலையும் பார்க்குறாங்க, வேலைக்கும் போகிறாங்க. அது வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, வீட்டு வேலையும் பார்த்துருவாங்களா, வேலைக்கு போவாங்க. வேலையில் இங்கிட்டு வந்துட்டு இங்கே பிரேக் வந்து கிடைக்குது. அங்கனைக்குள்ள ஏதாவது வந்து பேசுவாங்க, பண்ணுவாங்க. எனி பேச்சு ஏதாவது இருந்துக்கிட்டு இருக்கும். பேசாமல் எதுவுமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை. காலையில் எந்திரிச்சு வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும். திருப்பி கொண்டு போய் பிள்ளைங்கள ஸ்கூலில் விடணும். ஸ்கூலில் விட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, திருப்பி மறுபடியும் வந்துட்டு பெண்டிங் ஒர்க் வீட்டு வேலைகள் இருக்கும். பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லிக்கு மாவு இல்லை அப்படின்னா அதை வந்து ஊற வைக்கிறது, அதுக்கப்புறம் ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக துவைச்சி மேலே மாடியில் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேறு என்ன நாளைக்கு சமைக்கிறது, இல்லை என்ன காய் இல்லை, என்ன மளிகை ஜாமான் இல்லை, அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்து அதை ஃபுல்லாக எழுதி வைக்கணும். இப்படியே வந்து போயிட்டே இருக்கு. என்னடா இது நம்ம பொழப்பு இப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. நம்ம என்னதான் வந்துட்டு ஜாலியாக ஃபன்னாக வந்து பேசினாலும், ப்ளஸ் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கரோட நிலைமைகள் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? இதில் நிறைய பேர் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து கிராமம் அப்படிங்கிறனால நிறைய ஆடு மாடு மேய்க்கிற லேடிஸும் வந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் ஆடு மாடு எதுவுமே வந்துட்டு இல்லை. ப்ளஸ் நம்மளுக்கு வயல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஆடு மாடும் வந்துட்டு மேய்க்கிறாங்க. அதுலேயும் நிறைய பேர் படித்தவங்களும் இருக்காங்க. டிகிரி முடித்தவங்கலாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் ஊர் சைடு நிறைய ஆடு மாடு தான் வந்து மேய்ச்சிட்ருக்காங்க.
அப்ப நான் நினைப்பேன் டிகிரி முடிச்சதே ஆடு மாடு தான் வந்து மேய்ச்சிட்டுருக்கு. நம்ம இந்த அளவுக்கு படிச்சதே போதும். நம்மளுக்கு கிடைச்ச இந்த 12வதே போதும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் 12ஆம் படிச்சாலும் நம்ம வந்து சட்டி முட்டி கழுவணும், இல்லாட்டி வேற வீட்டுக்கு போயிருந்தாலும் ஆடு மாடு தான் வந்து மேய்ச்சிருப்போம் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. நெறைய பேர் நெறைய விஷயங்கள வந்து மறக்கிறோம். நானுமே நெறைய விஷயங்கள் மறந்துட்டேன். எனக்கு வந்து இதெல்லாம் தெரியுமே! இப்ப வந்துட்டு நான் அதெல்லாம் மறந்துட்டேனே! அப்படிங்கிற மாதிரி. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கையில ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம், ட்ராயிங் வரையிறது, டான்ஸ் வந்துட்டு ஆடுவேன். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டான்ஸ் ஆடி அ ஆண்டு விழால வந்துட்டு ஃபோட்டோலாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சின்ன பிள்ளையில டான்ஸ் போட்டியிலலாம் வந்து கலந்துருக்கேன். அ அதேமாரி ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஐட்டம் வந்து செய்வேன். பேப்பர கட் பண்ணிட்டு என்னத்தையாவது ஒண்ணு பண்ணுவேன். அதேமாரி பத்திரிக்கைய கட் பண்ணி அதில ஒரு ஹேண்ட்பேக் வந்து செஞ்சேன் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தையல் கிளாஸ் போயி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஓட்ட உடசல் எனக்கு தச்சுக்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு நானே வந்து தச்சுக்குவேன். எனக்கு மட்டும். வெளியில யாருக்குமே வந்து தைக்க தெரியாது. ப்ளவுஸ் வந்து தைப்பேன். எனக்கு, அம்மாவுக்கு மட்டும் தச்சுக்குவேன் அளவு. மத்தபடி வந்துட்டு வெளியில யாருக்கும் வந்துட்டு தைக்கிறது கிடையாது பயத்திலே. ஐயோ! நம்ம பாட்டுக்கு தப்பா தச்சுட்டோம் அப்படின்னா, நம்மள கழுவி ஊத்திருவாய்ங்கடா அப்படின்ட்டு எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த தையலும் வந்துட்டு இல்ல. தையல் மிஷினும் வந்துட்டு கெட்டு போச்சு. தூக்கி போட்டாச்சு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு வேலை தான் ஹெவியா இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எவ்வளோ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோ தான்டா அரேஞ்ச் பண்றது? எவ்வளோ தான்டா பார்க்குறது? எவ்வளோ தான்டா விளக்குறது? எவ்வளோ தான்டா துவைக்கிறது? அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்துட்டு என்ன சொல்றது? மைண்டே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா ஒரு ரிலீஃபே இல்ல. இந்த வீட்டு வேலையில இருந்துன்னு சொல்லலாம். அ எப்பவுமே ரெகுலரா அது வந்துட்டு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கு. எனி டைமும் குக்கிங்கு, குக்கிங்னா எனி டைம் இல்ல. காலையில காலையிலக்கும் மத்தியானத்துக்கும் காலையில முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஏதாவது பண்ற மாரி இருக்கு. இல்ல பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்ல அப்டின்னா, ஏதாவது கேட்பாங்களே அப்டின்னு சொல்லிட்டு மதியானத்தில ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் இது பண்ணி குடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றது? இருக்கிறதுலே பெண்கள் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாவம்னு நான் சொல்லுவேன். பீரியட்ஸ் டைமும் சரி, நார்மல் டேஸும் சரி, குழந்த பெத்துக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, குழந்த பெத்ததுக்கு அப்புறமும் சரி, நெறைய விஷயங்கள்ல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தை பெரிய ஆள் ஆகுற வரைக்கும் கஷ்டம் தான் நம்மளுக்கு. நம்ம நெனைப்போம் குழந்தை பெருசாயிருச்சுன்னா, அது கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்னு. அது கிடையாது. குழந்தை குழந்தை மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். நம்ம தான் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட அதுகள வந்து பார்த்துக்கணும். அத எடுத்து உடைச்சிருமோ, இத எடுத்து உடைச்சிருமோ, பக்கெட்டுக்குள்ள போய் விழுந்துருமோ, அங்கே ஓடி போய் அத தட்டி விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு, கண்ண அப்படியே முழிச்சுக்கிட்டு, விளக்கெண்ணெய விட்டு கண்ண முழிச்சு பார்த்துக்கிட்டே நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட சொல்றதுக்குள்ளேயும் படாத பாடு படுவேன் அஸ்விதாவுக்கெல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடவே சாப்பிடாது. அப்படியே ரோடு ரோடா தூக்கிட்டுலாம் வந்து திரிஞ்சிருக்கேன். 1 ஹவர் 1 1/2 ஹவருக்கு ஆகும் சாப்பாடு ஊட்டவே. என்னடா அது இப்படி படுத்துதுகளே அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை பொறந்துட்டு, என் பொண்ணு அஸ்விதா பொறந்துட்டு சின்ன பிள்ளையில ஒரு பிட்டு கூட தூங்காதுங்க. சத்தியமா சொல்றேன் தூங்கவே தூங்காது. எனக்கெல்லாம் பயமாயிடுது. இது குழந்தை தானா? இல்ல வேற எதுவுமா? அப்படிங்கிற மாதிரி பக்கத்து வீடு ஆன்டி ஒருத்தர் இருக்காங்க. என் ஃப்ரெண்டோட அம்மா. அவங்கள்ட்ட கொண்டு போய் இத உட்கார வச்சு, ஒரே அழுக. எனக்குன்னா அவ்ளோ ஒரு அழுக. சத்தியமா சொல்றேன் இது குழந்தையே இல்ல. இது ஏதோ வேற தான் வந்து எனக்கு பொறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. ஏன்னா ஒரு பிட்டு கூட தூங்கவே கிடையாது. அடுத்த குழந்தை கன்சீவ்ல இருக்கேன். தூங்காம ஒரே அழுக. அ ஒரு பிட்டு கூட தூங்குறதே இல்ல. அத எடுக்கவும், இத எடுக்கவும், பாட்டில உடைக்கவும், ஃபோன கொண்டு போய் நேரா எங்க அம்மாட்ட ஃபோனு Nokia ஃபோன எடுத்து கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கி, ஐயோ! ஏன் கேட்குறீங்க? அவ்வளோ ஒரு சுட்டி. பயங்கர சுட்டி அப்டின்னா, அது வந்துட்டு அஸ்விதா தான். சின்னவ கூட அந்த அளவுக்கு இல்ல. பெருசு தான் அந்த அளவுக்கு. ஏன்னா, அந்தந்த டைமிங்லலாம் வந்துட்டு பெண்களோட மனநிலை வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கும். கோவம் கோவமா வரும். ரொம்ப என்ன சொல்றது? அமைதியாவே இருக்கவே முடியாது. எவ்வளவோ அமைதியா இருக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா, சத்தியமா முடியாது தெரியுமா? அவ்ளோ கஷ்டத்தையும் ஒரே ஆளா ஃபேஸ் பண்ணி வந்தது அப்டிங்கிறது வந்துட்டு பெரிய விஷயம். ஆனாலும் நெறைய பேர் வந்து சொல்றது என்ன அப்டின்னா, "வீட்ல சும்மா தானே இருக்க" அப்டின்னு சொல்லும்போது, அது வந்துட்டு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாயிருது. அது ஏன் அப்டி சொல்றீங்க? அப்ப இதெல்லாம் பார்க்குற வேலையெல்லாம் நாங்க பார்க்குறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேலையா தெரியலையா? ஒரு குடும்பத்த ரன் பண்றோம். ப்ளஸ் பிள்ளைங்கள பார்த்துக்கிறோம், சமைக்கிறோம், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் ஏ டூ இஜட் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேலையா தெரியல. நாங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடுத்தா தான் நாங்க வந்து வேலைக்கு போறது அப்டிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியுது. அப்ப இந்த வேலையெல்லாம் பார்க்குறோமே, இதெல்லாம் என்ன காந்தி கணக்கா? எனக்கு ஒண்ணும் புரியல.
இதெல்லாம் வந்து தள்ளுபடி கணக்குல எழுதிருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து வேலையில வந்துட்டு சேர்க்கப்படாது. வீட்டு ஒய்ஃப் அதாவது வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற ஒய்ஃபுகள் வந்து வீட்டில் வேலை செய்வது வந்துட்டு வேலையாக கருதப்படாது. ஜஸ்ட் வந்துட்டு என்டர்டெய்னிங்காண்டி நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படிதான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க சில ஆண்கள். சரிங்களா? ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும் எல்லாருமே அப்படிதான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பொழுதுபோக்குக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் போருக்கு. நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல, அதுக்காண்டி வந்துட்டு இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சட்டி முட்டி கழுவ, விளக்க, துவைக்க, கூட்ட, பெருக்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு குடுக்க, ஊட்டி விடன்ட்டு. அட ஏப்பா அதெல்லாம் நேரம்னு நினச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. கடைசியில நானே புலம்ப ஆரம்பிச்சுட்டேன். என்ன பண்றது? அப்படிதான் வந்து போயிட்டுருக்கு. எல்லாருமே அப்படிதான் வந்து கேட்குறாங்க. வீட்ல சும்மா தானே இருக்க, சும்மா தானே இருக்க, சும்மா தானே இருக்கன்ட்டு. அதுக்காண்டி தான் ஒரு பிஸ்னஸ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது தக 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 தகன்னு இருக்கு. என்ன சொல்றது? கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி வெடியா இருந்தா, நம்ம எங்கிட்டு தான்டா கால தூக்கி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு விளங்காது. ப்ளஸ் வந்துட்டு லக்குங்கிறதே நம்ம ராசிக்கு வந்துட்டு இருக்காது. முக்கியமா இந்த மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், சிம்ம லக்கணம் இருக்கே, ஐயோப்பா! விடியாமூஞ்சி ராசியா இருக்கும் போருக்குடா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்டா இந்த ராசியில பொறந்தோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இந்த ராசியில பொறந்த நான் மட்டும் தான் அப்படி இருக்கனா? இல்ல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்களான்னு தெரியல. நான் இந்த ராசியில பொறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மனசாட்சிக்கு உண்மையா, கடவுளுக்கு உண்மையா, ப்ளஸ் அதிக எமோஷனல் பீப்பிள், ப்ளஸ் வந்துட்டு அதிகமா கோவப்படுவாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப உண்மையா இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய மைனஸ்ன்னே சொல்லலாம். நானும் அப்படிதான். ரொம்ப உண்மையா இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வாழ்க்கையில அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நம்மளோட கேரக்டர் வந்துட்டு விட முடியாது இல்லையா? நம்ம உண்மையா இருப்போம், கடவுளுக்கு உண்மையா இருப்போம், மனசாட்சிக்கு உண்மையா இருப்போம். கடவுள் நம்மளுக்கு நல்ல வழிய காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். வெயிட் பண்ணி இவைங்களுக்கு ஆயா வேல பார்த்தே வாழ்க்கை போயிரும் போருக்கு. எங்க அம்மாட்ட குடுத்த பால் எல்லாம் இப்போ மோராகி போச்சு.